शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இதற்கு பிறகு 98வது ஸ்லோகம். கதா காலே மாதஹா கதய கலிதா லக்தகரசம் விவேயம் வித்யார்த்தி அவசரண நிர்ணே ஜனஜலம் பிரகிருத்யா மூகானாம் அபிச்ச கவிதா காரணதயா கதா தத்தே வாணி முக கமலதாம் பூலரசதாம். அம்பாள் விஷயங்கள்ல அம்பாளுடைய தாம்பூலத்தை வச்சு சாப்பிட்டதுனாலதான் மகாகவி காளிதாசன் இங்க மாடு வைக்கிற சிறுவனாக இருந்த காளிதாசன் எவ்வளவு பெரிய கவியாக ஆனான் இல்லையா? டெய்லி காமாட்சி அம்மன் கோவில்ல மனத்து கொண்டிருந்த அந்த மூக்கர் என்றக்கூடிய 20வது நம்ம காஞ்சிபுரத்து சங்கராச்சாரியார் அவர் என்ன பண்ணாரு இல்லையா, அங்க டெய்லி அம்பாளை பார்த்துட்டு 9 மணிக்கு எல்லாருக்கும் அவர் மேல அந்த அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள்லாம் ரொம்ப பரிதாபம். அங்க இருக்கிறதெல்லாம் பூஜை பண்றோம், ஐயோ இந்த குழந்தை எப்படி இருக்கானே அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் 8 மணிக்கு சாமியை மூட போறாப்பா கிளம்புப்பானி அப்படின்னு சொன்னா அப்படி மழை கவி மழையாக கொட்டித்து. இப்படி ஒரு மூக்கனை கூட ஒரு ஊமையை கூட பெரிய கவி சார்வபௌமனா ஆக்கக்கூடிய, அது மூக்க பஞ்ச சித்தி என்ற மகா கிரந்தத்தை எழுதக்கூடிய அளவுக்கு ஒருத்தரை ஆக்குகிறாள் என்றால் அந்த அம்பாளுடைய பெருமையை நம்ம என்னன்னு சொல்றது. இது மட்டும் இல்ல, அந்த அம்பாளுடைய கால் அலம்பின அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அந்த பாத தூள்பி பாத ரேணு இல்லையா, அதெல்லாம் கூட இப்பெல்லாம் பார்த்தாண்டாக்க நீங்க நித்யா பூஜை எல்லாம் பண்ணோம்னா என்ன பண்ணுவா, ஒரு பட்டு வஸ்திரம் போட்டு இருக்காரு இல்லையா, அந்த பூஜை பண்ற அந்த பட்டு அந்த எஜமானன் அந்த பட்டு மத்திரத்துல அவெல்லாம் நடக்கணும், அந்த திரிகள்லாம் நடக்கணும். அந்த தூளை எடுத்து நம்ம தலையில போட்டுக்கணும். இந்த சிராதம் முடிஞ்ச உடனே நம்ம பண்றோம் இல்லையா, இந்த பித்திருக்களாக உட்கார்ந்த ஒரு விஸ்வேத வீட்டை போகும்போது நம்ம வஸ்திரத்துல காலுடைய தூளை வச்சு நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இது பண்ணா அது பெரிய விசேஷம். அந்த பாத தூள், அதுவும் அந்த பாத்தியம் சமைக்காம அந்த நீர் இருக்கு இல்லையா, அவளுடைய அந்த நீரை தலையில தெளிச்சுக்கிறதுன்றது ரொம்ப வசதியாக கருதப்படுகிறது. அதை போய் அம்பாள் கேட்கிறார் பரமசிவனானவர், அம்மா உன்னுடைய காலில் இவ சம்பஞ்சி குழம்பு போல நிறைய மருதாணி எல்லாம் இட்டிருக்கா காலில் இல்லையா, அது லேக்கெல்லாம் இட்டிருக்க, அதுல இருந்து வரக்கூடிய அந்த காலிலேருந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஜலம் மாத்திரம் என் தலையில பட்டதுன்னா நான் எவ்வளவு பெரிய புத்திசாலியான ஆவேன், அவ்வளவு பவர் இருக்கமா உங்களுடைய காலில் இருக்கக்கூடிய இதுக்கும் உங்களுடைய தாம்பூலத்துக்கும் இருக்கே அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்னுடைய காலத்துல வருமா? கதா காலே, எப்ப எனக்கு இப்படி அம்பாளுடைய அனுகிரகம் கிடையும்? அம்பாளுடைய சரணத்துல இருக்கக்கூடிய அந்த பாதத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் எப்ப என் தலைக்கு நான் எப்ப பருகுவேன்? அந்த நீரை கிடைக்குமா எனக்கு? அந்த ஒரு சொட்டு இந்த ஜென்மால கிடைக்குமா என்ன அப்படின்னு ஆச்சாரியார். அதே மாதிரி உன்னுடைய தாம்பூலத்தினுடைய மகிமை என்ன, எவ்வளவு பெரிய எல்லாம் அரசர்களாக ஆக்குகிறது, ஊமைகள் எல்லாம் பேச வைக்கிறது. இப்படிப்பட்ட திறமை இருக்கக்கூடிய உன்னுடைய கருணை என் மேல விழாதா அப்படின்னு ஆச்சாரியால் கேட்கிறார் இல்லையா. ஏன் சரணத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னா, அம்பாளுடைய சரணத்தை இதுக்கு முன்னாடியே பார்த்தா நம்ம இல்லையா, அம்பாளுடைய சரணத்தை என் தலையில வை. ஏன்னா ஞானத்துக்கு ரொம்ப முக்கியம் அம்பாளுடைய சரணம் தான். எப்ப கோயிலுக்கு போனாலும் நான் சொல்லியிருக்கேன், முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அம்பாளுடைய சரணத்தை தான். ஏன்னா அந்த சரணம் தான் டக்குன்னு நமக்கு எப்ப வேணாலும் ஞானத்தை கொடுக்கும், இப்ப சொல்ல முடியாது என்னைக்கு. அதனால போகும் பொழுதெல்லாம் அந்த அம்பாளுடைய சரண தியானத்தை நம்ம பண்ணிவிட்டோம்னா என்னைக்கு அந்த ஆத்ம ஞானம் யாருக்கு வரும், எப்போ உங்களுடைய பியூரிபிகேஷன் வரும் அப்படின்னு தெரியாது. அதனால அந்த சரணத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த லக்ஷ்மணனை போய் கேட்டான், இந்த சீதையினுடைய ஆபரணங்கள் எல்லாம் காமிச்சு இதெல்லாம் சீதைதா அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே லக்ஷ்மணன் சொல்ல, எனக்கு தெரியாது, அந்த காலினுடைய நூபுரம் மாத்திரம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த சரணத்தை தியானம் அம்பாளுடைய சரணத்தை தியானம் பண்ணிட்டே இருக்கிறது வழக்கம் அப்படின்னு சொன்னான். அதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரியறது, அம்பாளுடைய சரண தியானம் தான் ஒருத்தனை நடக்கும். அப்பதான் இந்த மனசானது நிற்கும், மனசாந்தியானது ஏற்படும். நூபுரேது விஜானாமி நித்தியம் பாதாதி வந்தனாத் அப்படின்னு டெய்லி அம்பாளுக்கு பூஜை பண்ணும் போது அந்த காலில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் நான் பார்ப்பேன். அவ போட்டு ட்ரெஸ் சொன்னா என் மனசுல நிற்காது. எப்ப பார்த்தாலும் தியானம் பண்றது அம்பாளுடைய சரணம் தானே. அதனால பொட்டி விஷயம் வேணா கேளுங்க, நூபுரம் எப்படி இருக்குன்னு வேணா கேளுங்க, எனக்கு தெரியும்.
பாக்கி எல்லாம் தெரியாது. இதுதான் இப்படித்தான் இருக்கணும் ஸ்ரீநிதி உபாசகர் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையை சொல்றாரு. அம்பாளுடைய இந்த பாதை நீரை எப்ப நான் பருகுவேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் பருகணும் அப்படின்னாக்க, பூமியை கூட கவியாக்குமே அது. உங்களுடைய தாம்பூல சாரானது எப்போ பருகுவேனோ அப்போ காளிதாசனை போல இல்ல. இதெல்லாம் சாரஸ்வத மகிமா அப்படின்னு பேரு. சரஸ்வதியினுடைய மகிமை எங்க இருக்கு அப்படின்னா, அம்பாளுடைய பாத்திய நீர் இருக்குல்ல, பாதத்தில் அலம்பின நீர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தலையில தரிச்சுக்கிறது இல்லையா, அதுதான் பாத நீர். அதே மாதிரி இவாளுடைய சேஷம் இருக்குல்ல, நித்யாக்களுடைய சேஷத்தை வாங்கி கொடுக்குறா இல்லையா, இதெல்லாம் தான் கவி சாதுரியத்தை நமக்கு கொடுக்கறது, ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது, ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது. லௌகிக ஞானம் இல்லை, அந்த சிவஞானம்னு சொல்றாங்க. சிவஞான பிரதாயினி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது அம்பாளுடைய திருவடி நீரும் அம்பாளுடைய தாம்பூலச்சாறு. அம்பாளுடைய திருவடி நீர் எனக்கு ஸ்ரீ பராவித்தியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கும். அம்பாளுடைய தாம்பூலச்சாறு இனிமையான பேச்சு திறமையை நமக்கு கொடுக்கும். இனிமையாக பேச வேண்டும் இல்லையா? ஒருத்தரோட பேசினா மனசந்தோஷம் ஏற்படும், மனசுல ஒரு இவங்க கூட பேசினா ஒரு மனசாந்தி ஏற்படுகிறதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி உபாசனைகள்னாலதான் அப்படின்னு சொல்ற. கதா காலே என்ன மாத கவிதா கவி கலித ஆலத்தக ரசம் அப்படின்னா செம்பஞ்சு குழம்போட கலந்து அம்பாளுடைய காலில் மருதாணி இருக்கா. தவச்சரண நிர்ணேஜன ஜலம், உங்களுடைய கால் குழம்போட கலந்து உங்களுடைய திருப்பாதங்களை பட்டுட்டு அப்படி தூய்மையாக வெளியில வரக்கூடிய அந்த பாத்தியம் பிரக்ஷாலனம் பண்ண அந்த நீர், பிரக்ஷாலன ஜனம் இல்லையா, அதை தெரிச்சுக்கிறோம் இல்லையா. அதை தெரிச்சுதான்னா எதுக்காக தெரிச்சுக்கணும்? வித்யார்த்தி, யாரெல்லாம் நமக்கு படிப்பு வரணும், அறிவு வரணும் அப்படின்னு இருக்கார்களோ அப்படிப்பட்ட கதா காலே பிபேயம் கதையா, இப்படி கல்வியை நாடும் நான் அப்படின்னு அர்த்தம். வித்யார்த்தி கதா பிபேயம் அப்படின்னா தன்னைத்தானே சொல்லிட்டாரு இல்லையா. நான் எப்பொழுது பருகுவேன் அப்படின்னாக்கா, அம்பா அவர் என்ன இவ்வளவோ பெரிய பரமேஸ்வர அவதாரமாக இருக்கக்கூடிய சிவன் என்ன ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு மிக்கின ஒரு அறிவாளி உலகத்துல இல்லைன்னு உலகமே ஒத்துண்ட ஒரு சமாஜானம் நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அம்பாளை பார்த்துப்பாருன்னா அவருடைய வினயம் என்ன, நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். அவ்வளவு வினயமா சொல்றார் பரமேஸ்வரனே சொல்றார். வித்யார்த்தி கதா காலே பிபேயம் கதைய, அம்மா நான் எப்போ உன்னுடைய கால் நீரை பருகுவேன். தத் பிரகிருத்தியா மூகானாமபி, அதனுடைய காரணமாக மூக்கர்கள் ஊமைகளுக்கு என்ன கஷ்டம் சார், வாய் பேச முடியாதவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்க, எவ்வளோ கஷ்டம் சார். அங்கிருந்து காது இல்லைன்னா பரவாயில்ல சார், ஊமையா மாத்திரம் இருக்கக்கூடாது, மனசுல இருக்கிறத சொல்ல முடியல சார், எவ்வளவு கஷ்டம் சார் எனக்கு, நினைச்சு பாருங்க சார் அப்படின்னு அவன் சொல்லுவான். நீங்க போய் காது கேட்காதவன போய் கேளுங்க சார், என்ன சார் பேச்சு இருந்து என்ன சார் பிரயோஜனம், கண்ணு இருந்து என்ன சார், நீங்க என்ன பேசுறேன்றது கேட்கல, எவ்வளவு நல்ல விஷயங்கள், இதை கேட்காம நான் போறேன்னா சார் எப்படி என்ன பகவான் வந்துச்சாரு அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை செவிடு குருடு எல்லாத்தையும் நம்ம கணக்கல, இவர்களையும் இந்த அம்பாள் ஆனவள் நிச்சயமாக பவித்திரமாக்குவாள் அப்படின்னு அர்த்தம். ஏன் அந்த சரஸ்வதியினுடைய பிரக்ஷாலன தீர்த்தமானது அது என்ன பண்ண, பிரகிருத்தியா மூக்கானாமப்பி கவிதான்னு ஊமைக்கு கூட கவி இயற்றக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னாக்க, எனக்கு அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்காதான நம்பிக்கையோட சீச்சக்கர ஜலத்தை எடுத்து ஜமுனை என் தலையில டெய்லி புரோக்ஷனம் பண்ணிக்கிறாங்க, ஒரு நாள் நிச்சயமா கிடைக்கும்ன்ற செல்ஃப் கான்பிடன்ஸ். அதுதானே சொல்றது. கதாவாணி முக கமல தாம்பூல ரசதாம் சதத்தே, கதா எப்பொழுது வாணி சரஸ்வதி தேவியினுடைய முக கமலம் தாமரை மலர் போன்ற அவளுடைய முகத்திலிருந்து அந்த சாரதா தேவியாக இருக்கக்கூடிய ஆத்யாசக்தியானவள் வாக்தேவியாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாணி முக கமல தாம்பூல ரசமானது எப்ப சார் சதத்தே, எப்ப சார் என் வாய்க்கு வந்து அதை அடைய போறது தெரியலையே அப்படின்னு இல்லையா. பெண்களுடைய கால்கள் உதடுகள் அது பூசத்துக்காக லாட்சாரசம் அப்படின்னு பேரு. அந்த செம்பஞ்சு குழம்ப பூசிட்டு இருக்கிற திருவடி அது செவ்வண்ணத்தோட விளங்குறது. அது வெண் தாமரையில ஊற்றி இருக்கக்கூடிய கலைமகள் இல்லையா, எப்படி செவ்வண்ணத்தோட கால் இருக்கு. அவள் எப்படி உட்கார்ந்துருக்கா, சரஸ்வதியானவள் உட்கார்ந்துருக்கா, அப்படி வாயில அப்படி சேப்பா தாம்பூலத்தை போட்டு உட்கார்ந்துருக்கா. இந்த ரெண்டு கடைசிட்டுன்னு வச்சுக்க, இந்த நீரை பருவினா ஊமையானா கூட பெரிய கவிஞராக கவி சார்வபௌமனாக ஆகலாம்
அதனால பிரம்ம வித்யன்ற கல்வியே கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி அவனுடைய தாம்பூலம் யாருக்கு கிடைக்கும், அவனுக்கு இனிமையாக பேசும் திறன். மூக்கரும் காளிதாசரும் இப்படி அல்லவா இருந்தார்கள். இந்த சாரஸ்வத மகிமை இருக்கிறதுனாலதான அவர் மூக்க பஞ்சசேசி அப்படின்னு 5 சதகங்களை எழுதினார். அவரே தன்னுடைய ஆர்யா சதகத்துல 57வது ஸ்லோகத்துல சொல்றார், மூகோபி ஜட்டில துர்க நிஷிகோபி ஸ்மரதி யஹா க்ஷணம் பவதி ஏகோ பவதி சஜந்துஹு லோகோத்தர கீர்த்திரேவ காமாட்சி. ஏ காமாட்சி, ஒரு நொடி உன்னை நினைக்கிற என்னை போன்ற ஊமைக்கு கூட எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவனாக ஆக முடியாது. என்னே உன்னுடைய கருமை காமாட்சி அப்படின்னு மூக்கர் எழுதியிருக்காரு. ஆச்சாரியால் எழுதின சாமலா தண்டகம் எல்லாருக்கும் தெரியும், லகு ஸ்தம்பம் இல்லையா. இப்படி அவருடைய வாக்குனுடைய அத்தியதாரா நிராதாரால அவருடைய வாக் சாதர்யமும் நமக்கு தெரியும். இப்படிப்பட்டதான திறமையை கொடுக்கக்கூடிய அந்த அம்பாள் கதாகாலே இல்லையா, ஜென்ம பிரபுத்தி அவசான காலே அப்படின்னு லக்ஷ்மிதர் வியாக்கியாங்க. நம்ம இந்த ஜென்மா முடியறதுக்கு முன்னாடியாவது ஒரு தடவை ஏ மாதா, ஏ அம்பாவே, அம்மா கதைய உபதேசம் பண்ணுமா, கலிதா லக்த ரசாம் இல்ல, உன்னுடைய சம்பஞ்சி கலந்த அந்த உன்னுடைய வாத்தியம் இருக்கு இல்லையா, உன்னுடைய கால அலம்பின அந்த நீரு தவ நிர்ணேஜன ஜலம், உன்னுடைய பாதையோகோ பாதோதகம், அந்த பாதோதகமானது எனக்கு எப்ப கிடைக்கும், எதுக்காக, நான் அதுக்காக தான் காத்தேன். வித்யார்த்தி அகம், ஞானம் வேண்டி நான் உன் வாசல்ல காத்து கொண்டே இருக்கான, உன்னுடைய சரணத்தையே பார்த்துட்டு இருக்கேன். அம்மா நீ எனக்கு எப்ப ஞானத்தை கொடுப்ப, எனக்கு எப்ப ஞானத்தை கொடுப்பேன்னு, எப்பதான் அந்த ஜலமானது எனக்கு கிடைக்கும், நான் அதை குடிப்பேன்னு காத்துட்டு இருக்கேன். கதா பிபேயம், நான் எப்பதான் அதை பிடிப்பேனோ. பிரகிருத்திய மூக்காந்தானாமபி அப்படின்னா பிறவியிலேயே பிரகிருத்தியா மூக்கானாம், போதே மூக்காமாக இருந்தாலும் அவரை கவிதா காரணத்தையா, காவியத்துக்கு கொடுக்கக்கூடிய, காவியம் ஏற்றக்கூடிய காரணமாக ஆகிறாயே. அப்பேற்பட்ட வாணி முக கமல தாம்பூல ரசதாம், அப்படி இருக்கக்கூடிய சரஸ்வதியின் தாமரை போன்ற அந்த முகத்துல இருக்கக்கூடிய, முகம்னாலும் வாயினாலும் ஒண்ணு, அதுல ஊதிய அந்த தாம்பூல சாறு நமக்கு எப்பமா கதா தத்தே, எப்பொழுதும் எனக்கு அந்த வருகக்கூடிய நிலையானது ஏற்படுமா அப்படின்னு ஆச்சாரியால் வேண்டார். இது இந்த மாதிரி தேவியை தானிச்சா என்ன வரும் அப்படின்னாக்க, எப்பொழுதும் நாட்கள கலைமகன் வருவான். நித்தியத்தி ரங்கசகா அப்படின்னு அந்த அம்பாளானவள் அவ இந்த ஸ்ரீவித்யா உபாசகனுடைய நாட்கள்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் ஒரு இனிமையான ஒரு பேச்சு அப்படி கொடுக்கக்கூடியவளாக இருக்கார். தாம்பூல பூரித முகி தாடிமி குசும பிரபா சுதி சீமந்த சிந்தூரி கிருதவாஜாப்த தூளிகா அப்படின்ற லலிதா சஹஸ்ரநாம நாமக்கள்லாம் இதை சொல்லுகிறது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முக்கோணம் போட்டு இதை ஹ்ரீம் அப்படின்னு எழுதி ஒரு தங்கத்தட்டுல எழுதி யந்திரத்துல நெய் விளக்கு முன்னாடி வச்சு கிழக்கு முகமா உட்கார்ந்து 1000 எண்ணிக்கையில ஒரு 30 நாள் ஜபம் செய்தான்னாக்க இல்லையா, நல்ல ஆரோக்கியம், சத் சந்தான விருத்தி, நல்ல குழந்தைகள் குடும்பத்துல பிறந்து அது ஆசேத்துக்கு சந்திரார்க்கம், அப்படியே சந்திரனும் சூரியனும் இருக்கிற வரைக்கும் இந்த வம்சமானது இருக்கணும். எல்லாருடைய பிரார்த்தனை அதுதான். நம்ம அப்பா அம்மாலாம் நம்ம வரைக்கும் வரா மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம தாத்தா தாத்தாக்கு தாத்தா தாத்தாக்கு தாத்தா தாத்தாக்கு தாத்தான்னு நாமளும் நமக்கு அடுத்த ஜெனரேஷனாக இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனை நாம பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்படி சந்திரார்க்கம் இருக்கணும்னாக்க என்ன பண்ண, இந்த மாதிரி ஸ்லோகங்களை எல்லாம் 1000 தடவை படித்தோமே ஆனால் அது மட்டும் இல்ல, ஞானத்தையும் கொடுக்கும், ஐஸ்வர்யங்களும் கொடுக்கும், ஞானத்தையும் கொடுக்கும். அம்பாளுடைய சரண பாதவதுக்கும் நம்ம மேல ஒரு நாள் நமக்கும் குடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அம்பாளுடைய தாம்பூலமானது நமக்கும் கிடைக்கும் அப்படின்றது நினைத்து இந்த ஞானம் வரணும் அப்படின்னு நினைச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளை தியானிக்க வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியது அவ்வளவுதான். இதெல்லாம் கிடைக்கணும்னு இல்லை, இதெல்லாம் நினைச்சுக்கிண்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம ஆத்துல படிச்சோமே ஆனால் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் அழகான வாழ்க்கையும் நமக்கு அமையும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு இப்படியாக 98 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து. இன்னும் பாக்கி இருக்கக்கூடியது 99வது ஸ்லோகமும் 100வது ஸ்லோகமும். இப்படி 100 ஸ்லோகங்களும் அடுத்த 2 ஸ்லோகத்தை அடுத்த புதன்கிழமை பார்த்து இதை இனிதே இந்த சௌந்தரிய லகரியை முடிப்போம்.
ఓం పూర్ణమద పూర్ణమిదం పూర్ణాత్ పూర్ణముదచ్యతే పూర్ణస్య పూర్ణమాదాయ పూర్ణమేవావశిష్యతే. ఓం శాంతి శాంతి శాంతి. హరి ఓం. శ్రీ గురుభ్యో నమః. హరి ఓం. నమస్కారం సార్. నమస్కారం సార్. నమస్కారం. నమస్కారం. నమస్కారం సార్. నమస్కారం సార్. నమస్కారం సార్.